வெல்கம் டு ஆப்ஷன் ட்ரிக்கி அச்சீவர்ஸ். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 14/12/2021. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் அபவுட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் இந்தியன் மார்க்கெட்டு போகிறக்குள்ள. சரிங்களா? இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் நிஃப்டி காலையில் வந்து ஒரு 6:30க்கு ஓப்பன் ஆகிடுச்சு. 6:30க்கு ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து நெகட்டிவில் தான் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இந்தியன் மார்க்கெட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து நெகட்டிவ் தான் இருக்குது. இப்போ அமெரிக்கன் மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் இருக்குது. சரிங்களா? அப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் மார்க்கெட் பார்க்கணும். ஜப்பான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நிக்கி 225 வந்து பாசிட்டிவில் இருக்குது. அதே மாதிரி சைனா மார்க்கெட் நெகட்டிவில் இருக்குது. சரிங்களா? இன்னும் நம்ம இந்தியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்குது. சரிங்களா? அதனால் அந்த 2 ஹவர்ஸ்க்குள்ளே மார்க்கெட்டு ஜப்பானும் அமெரிக்காவும் கீழே வந்துட்டாங்கன்னா அப்போ நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இல்லைனா அப்போ ரேஞ்ச் மார்க்கெட்டாக தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இப்போதைக்கு நான் கன்சிடர் பண்ணுறது ரேஞ்ச் மார்க்கெட்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு, சப்போஸ் டவுன் ட்ரெண்டு போச்சுன்னா நம்மளுக்கு ஏதாவது ஜாக்பாட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சரி, இதை வந்து நம்ம பார்த்துட்டோம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருக்குன்னு. அடுத்தது நம்ம சார்ட் வச்சு நான் என்ன ட்ரெண்ட் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா? இப்போ சார்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா இந்த லெவல்ஸ் பற்றி பார்த்துடலாம். இப்போ இந்த பார்த்திங்கன்னா இந்த பிஇபி பார்த்திங்கன்னா பிரேக் ஈவன் த பாயிண்ட் நான் எப்படி எடுக்கிறேன்னா நான் மந்த்லியோட ப்ரீவியஸ் டேட்டா பேஸ் பண்ணி தான் இந்த பிஇபி எடுக்கிறேன். இந்த பிஇபி பேஸ் பண்ணி தான் நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸே எனக்கு வரும். சரிங்களா? அப்படிங்கும்போது இந்த எல்லோ கலர் லைன் வந்து பிரேக் ஈவன் த பாயிண்ட்டு, இந்த ரெட் கலர் லைன் வந்து பார்த்திங்கன்னா R1, இது R2. R1ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் தான். சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2. இந்த பிரேக் ஈவன் த பாயிண்ட் கீழே வந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டு. இது சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, மொத்தம் நம்ம 2 தான் கொடுப்போம். S1, S2, R1, R2. ஓகேங்களா? இப்போ இதில் எப்படின்னா பிரேக் ஈவன் இந்த பாயிண்ட்டுக்கு மேலே வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி நின்னானா பை ட்ரெண்டு, பிரேக் ஈவன் இந்த பாயிண்ட்டுக்கு கீழே சஸ்டெயின் ஆகி நின்னானா செல் ட்ரெண்டு. ஓகேங்களா? இப்போ இது இன்னொரு விஷயம். இப்போ இந்த இதில் வந்து R1, R2 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா மார்க்கெட் ரேலியே போயிடுவோம். சரிங்களா? இதை பற்றி நான் வந்து வீடியோஸ் எல்லாம் முன்னாடி போட்டிருக்கேன். ஜாக்பாட்டு வீடியோஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இல்லைன்னா 300 பாயிண்ட்ஸுக்கு மேலே நான் ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரேலி மூமெண்ட் வந்து அதில் கிளியராக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? அந்த வீடியோ பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு லெவல்ஸ் எப்படி எடுக்கணும்னு ஈஸியாக தெரியும். ஓகேங்களா? அதை வச்சு ட்ரேட் பண்ணுறது. சரிங்களா? அப்போ இது வந்து எல்லோ கலர் லைன் வந்து பிரேக் இன் த பாயிண்ட். இதில் வந்து நான் வந்து பிரேக் இன் த பாயிண்ட் ஒன்றுக்கு தான் எடுக்கிறேன்ட்டு இல்லை, மந்த்லிக்கு ஒன்று எடுப்பேன், வீக்லிக்கு ஒன்று எடுப்பேன், டே ட்ரேடிங்க்கு ஒன்று எடுப்பேன். சரிங்களா? இப்போ மந்த்லிக்கு வீக்லிக்கு எதுக்குன்னா நான் வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறேன். சரிங்களா? இப்போ ப்ரீ மார்க்கெட்டில் வந்து ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறேன். இப்போ மந்த்லியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருக்குது. என்ன ரீசன்னா பிஇபி கிட்டே இருக்கும், R1க்கு உள்ளே இருக்கும். சரிங்களா? அப்போ மார்க்கெட் ரேஞ்ச் மார்க்கெட்டாக தான் இருக்க போகுது. அப்போ மார்க்கெட் ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருக்கிறப்போ நம்ம வந்து பொசிஷன் ட்ரேட் போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு டே ட்ரேட் மட்டும் பண்ணிக்கணும். டே ட்ரேடில் நம்ம எடுத்து வச்சுக்கிற ப்ரீமியம் வந்து எந்த ப்ரீமியம் வந்து டே ட்ரேடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பிஇபிக்கு மேலே சஸ்டெயின் ஆகி நிற்கிதோ அந்த ப்ரீமியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணணும். இதுதான் என்னோடய கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி, இப்போ நம்ம பார்க்குற சார்ட்டுக்குள்ளே பார்ப்போம். இன்றைக்கி பிஇபிக்கு மேலே இருக்குது, ஆனால் R1 கீழே இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து ரேஞ்ச் மார்க்கெட் தான். ஏன்னா R1, R2 பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ மார்க்கெட் வந்து இப்போ ரேஞ்ச் மார்க்கெட்டாக தான் இருக்குது சிங்கப்பூர் நிஃப்டி. சரிங்களா? அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் மார்க்கெட்டாக தான் இருக்குது. என்ன ரீசன்னா R2 பிரேக் பண்ணல நேற்று. இங்கே ஒரு 5 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்சாக இருந்துட்டு இப்போ 4 டேஸும் ரேஞ்ச். அப்போ டோட்டலாக இந்த மந்த்து ஃபுல்லாக 10 டேஸாக வந்து ரேஞ்ச் மார்க்கெட்டாகவே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா பொசிஷன் ட்ரேட் போகிறது ரொம்ப ரிஸ்க்கு. சரிங்களா? நம்மளுக்கு இந்த மாதிரி ட்ரெண்டு ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம பொசிஷன் ட்ரேட் போனோம்னா நல்லா ப்ராஃபிட். இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து பொசிஷன் ட்ரேட் போக முடியாது, டே ட்ரேட் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த டே ட்ரேடில் வந்து நீங்கள் கரெக்டான ப்ரீமியம் செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். சரிங்களா? இப்போது நம்ம நீங்கள் சிங்கப்பூர் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா மந்த்லியிலையும் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் மார்க்கெட்டாக தான் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம வீக்லி மார்க்கெட்டு நிஃப்டியில் பார்ப்போம். வீக்லி மார்க்கெட் நிஃப்டியில் என்ன ஆச்சுன்னா வீக்லியோட பிஇபி வந்து பிரேக் பண்ணிவிட்டு S1, S2 பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டான். சரிங்களா? அப்போ கீழே வந்துட்டு மார்க்கெட்டு இந்த S2 கீழே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது மார்க்கெட் இதில் வந்து செல் ட்ரெண்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஆனால் டே ட்ரேடில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருக்கா இல்லை எப்படி இருக்குன்ட்டு. திரும்ப இந்த பிஇபி பிரேக் பண்ணால் மட்டும்தான் பை ட்ரெண்ட். அது வரைக்கும் செல் ட்ரெண்டில் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? வீக்லிலையும் பார்த்திங்கன்னா செல் ட்ரெண்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி வீக்லியிலும் பிஇபி கீழே தான் இருக்குது, இந்த பிஇபி கீழே தான் இருக்குது. அதனால் இதுவும் செல் ட்ரெண்டு தான். சரிங்களா?
செல் ட்ரெண்டு தான். சரிங்களா? அப்போ நீங்கள் இதை வந்து டே ட்ரேட் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ நான் என்ன சொன்னேன்னா, மந்த்லியில் வந்து ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருக்குது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, வீக்லியில் வந்து செல் ட்ரெண்டாக இருக்குது. அப்போ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் ட்ரெண்டு இல்லைன்ட்டு. அப்போ அந்த மார்க்கெட் ஒரு கன்ஃபியூஸ் மார்க்கெட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து டே ட்ரேடில் வந்து நம்ம டே ட்ரேடிங்கில் வந்து ஒரு 50 மினிட்ஸ் மார்க்கெட் பார்த்துட்டு நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா பிஇபி ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த எதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிக்கு தான் அந்த போர்ஷன் பாருங்கள். இன்றைக்கி மார்க்கெட் வந்து டவுன் ஆகுமா இல்லை அப்சைடு போகுமான்னு தெரியாது. நம்ம என்னென்னா புட்டும் காலுக்கு உண்டான பிஇபி போட்டு வச்சுக்குவோம் டே ட்ரேடிங்கில். போட்டு வச்சுட்டு நீங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா எந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பிஇபி மேலே சஸ்டெயின் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு ஜாக் பாட்டு கிடைக்கலாம், இல்லைன்னா ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி கிடச்சி நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு வந்துங்க. ஓகேங்களா? இப்போ நான் என் ப்ரீ மார்க்கெட்டுக்கு முன்னாடி வந்து நான் ப்ரீமியம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் செலக்ட் பண்ண புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து 36,600, கால் ஆப்ஷன் வந்து 37,300. சரிங்களா? சரிங்களா? இது டே மார்க்கெட்டில் வந்து நான் பிஇபி போட்டு வச்சு அந்த மார்க்கெட் எப்படி போச்சுன்னு நான் போஸ்ட் மார்க்கெட் அனலைஸில் ஈவினிங் நான் சொல்லுவேன். சரிங்களா? இதுதான் வந்து இன்றைக்கி உண்டானது. அப்போது இதை பற்றி உங்களுக்கு லெவல்ஸ் பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா நான் என் யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் குரூப் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி வந்து நான் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் வந்து டெய்லி லெவல்ஸ் கொடுப்பேன். வீக்லி லெவல்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் வரும், மந்த்லி லெவல்ஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ் வரும். சரிங்களா? அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஆனால் அது உங்களோட இது தான். சரிங்களா? ரிஸ்க்கு நான் வந்து லெவல்ஸ் கொடுத்துட்றேன். அந்த லெவல்ஸை வச்சுட்டு எப்படி ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் யூடியூப் வீடியோவில். அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது உங்களோட ஓன் ரிஸ்கில். சரி, இது ஓகே. லெவல்ஸுக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கிற லெவல்ஸ் வந்து நான் எப்படின்னு கற்றுக்கணும், இந்த பிஇபி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறீங்க அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வேறு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டெலிகிராமில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். யூடியூப் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.